குட் ஈவினிங் பா எல்லாருக்குமே. என்ன பேசிட்டு இருக்கோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட லெக்சர் 3ல நம்ம இருக்கோம். ஸோ F equal to K Q1 Q2 by R square இந்த ரிலேட்டட்ல சம் பேசிட்டு இருக்கோம். ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் ஒரு மாடல் சொல்லி கொடுத்தேன். இன்னையோட இந்த ஃபோர்ஸ் ரிலேட்டட் சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடலாம். ரைட்டா? இந்த சம்மோட பேரு பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்படின்னா என்னங்க சார்? ஓ, இதான் நீன்னு வச்சுக்கோயேன் Q1. இது உன் ஃப்ரெண்டு Q2. இது இன்னொரு ஃப்ரெண்டு Q3. இது இன்னொரு ஃப்ரெண்டு Q4. இந்த Q1 உன்னோட ரெண்டாவது ஃப்ரெண்ட் என்ன பண்றான்? உன் மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறான். மூணாவது ஃப்ரெண்ட் அகைன் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறான். நாலாவது ஃப்ரெண்ட் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறான். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேல மற்ற 3 பேரும் சேர்ந்து ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா F1. ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேல ஃபோர்ஸ் வேணும் F1. F1 வேணும்னா F12 வெக்டார் பிளஸ் F13 வெக்டார் பிளஸ் F14 வெக்டார். என்ன சார் சொல்றீங்க? ஃபோர்ஸ் ஆன் 1 by 2. ஃபோர்ஸ் ஆன் 1 by 2. ஃபோர்ஸ் ஆன் 1 by 3. ஃபோர்ஸ் ஆன் 1 by 4. செகண்ட் ஆள ஃபர்ஸ்ட் மேல, தேர்ட் ஆள ஃபர்ஸ்ட், ஃபோர்த் ஆள ஃபர்ஸ்ட். அடுத்தது செகண்ட் பர்சனை பாருங்க. இந்த செகண்ட் பர்சன் மேல மத்த எல்லாரும் சேர்ந்து ஃபோர்ஸ் கொடுக்கறது. கரெக்டா? அப்ப F2 வேணும். F21 வெக்டார், F23 வெக்டார், F24 வெக்டார். ஒரு சார்ஜ் மேல மத்த எல்லா சார்ஜும் சேர்ந்து ஃபோர்ஸ் கொடுத்தா இதுக்கு பேரு தான் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். இந்த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் கத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு வெக்டாரோட சம் தேவைப்படுது. வெக்டார் நிதிஷ்ரீ குட் ஈவினிங் மே. நிதிஷ்ரீ கேக்குதா? குட் ஈவினிங் மே. Good evening, sir. ரைட். Good evening, sir. ஓகே மே. R வெக்டார் ஈக்குவல் டு P வெக்டார் பிளஸ் Q வெக்டார். R வெக்டார் ஈக்குவல் டு P வெக்டார் பிளஸ் Q வெக்டார். அப்போ இதோட ரிசல்டன் வேணும். அப்போ R ஈக்குவல் டு ரூட் ஆஃப் P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர் பிளஸ் 2PQ காஸ் தீட்டா. அப்போ நீங்கள் எல்லாம் வெக்டார் அதை படிச்சிருப்பீங்க. ரிசல்டன் வெக்டாருக்கு R ஈக்குவல் டு P வெக்டார் பிளஸ் Q வெக்டார். இதுக்கு பேர் வெக்டார் அடிஷன் இல்லை. ஸோ ரூட் ஆஃப் P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர் பிளஸ் 2PQ காஸ் தீட்டா. ரைட் சார், புரிஞ்சிருச்சு. இதே இந்த இடத்துல ரிசல்டன் F வேணும்னா எல்லாரும் இந்த ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர், அதே மாதிரி எழுதுங்க, F2 ஸ்கொயர் பிளஸ் 2F1 F2 காஸ் தீட்டா. இது ரிசல்டன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது. F1 ஒரு ஃபோர்ஸ், F2 இன்னொரு ஃபோர்ஸ். பை சடனாக புரியாதுப்பா, ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அதனால பொறுமையாக என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம் அப்படி கற்றுக்கிட்டே வாங்க. ரிசல்டன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் ஒரு வெக்டார் குவான்டிட்டி F1 ஸ்கொயர் பிளஸ் F2 ஸ்கொயர் பிளஸ் 2F1 F2 காஸ் தீட்டா. கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது இங்கே பாருங்களேன். ஃபர்ஸ்ட் சம்மு ப்ராப்ளம் நம்பர் 1. பிளஸ் 16Q இங்கிருந்து 4D டிஸ்டன்ஸ்ல இருக்கு. பிளஸ் 9Q 3D டிஸ்டன்ஸ்ல இருக்கு. பிளஸ் 16Q 4D டிஸ்டன்ஸ்ல இருக்கு. பிளஸ் 9Q 3D டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா மூணாவதா ஒரு சார்ஜை பிளேஸ் பண்றேன். மூணாவதா ஒரு சார்ஜ் Q. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் Q. இந்த Q மேல 16Qவும் 9Qவும் சேர்ந்து எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போறாங்க, இதான் கேள்வி. கத்துக்கலாமா? கவனமா கவனிங்க. இப்போ என்ன பண்ணணும்? நான் சொல்றது கவனிங்க. பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிருந்தது, இதுவும் பாசிட்டிவா இருக்குன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இந்த பக்கமா ஆக்ட் ஆகும் F1. இந்த 16Q அந்த Q என்ன பண்ணும்? தள்ளிவிடும். அதுக்கு நேரா தள்ளிவிடும். ரைட். இந்த 9Q என்ன பண்ணும்? அதே மாதிரி இந்த Qவை இந்த பக்கமா தள்ளிவிடும். F2 F. இப்போ தனியா F1 எழுதுங்க. F1 வேணும்னா K. Q1க்கு பதிலா 16Q, Q2க்கு பதிலா Q. டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் 16D ஸ்கொயர். ஏன்னா 4D ஸ்கொயர். 16 போனதுனால K Q Q பை R ஸ்கொயர். R ஸ்கொயர் இல்லை D ஸ்கொயர். சரி, இது பார்த்தா அப்படி F மாதிரியே இருக்குங்க சார். ஆமா,
F2 வேணும். F2 வேணும்னா similarly K 9Q Q by 9D square. 9Q Q distance 3D, அதனால 9D square. 9 போய் சேர்ந்துருச்சு. அப்போ அது ஒரு F. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 16Q வந்து இந்த Q மேல எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தது, 9Q வந்து இந்த Q மேல எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்ததுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். F1ம் F தான், F2ம் F தான். ரெண்டு பேருக்கான ஆங்கிள் போடுங்க, 90 டிகிரி. F1 ஓடது F2 ஓடது 90 டிகிரி. இங்க பாருங்க பாருங்க பாருங்க, F1 ஓடது F, F2 ஓடது F 90 டிகிரில இருக்கு. இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்க சார் இருக்கும், இங்க இருக்கும். ரைட்டா? இங்க பாருங்களேன், இது ஒரு பாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய வெயிட்டான பாக்ஸ். இந்த பக்கம் ஒரு பேட்ச் இழுக்கிறாங்க, இந்த பக்கம் ஒரு பேட்ச் இழுக்கிறாங்க. அப்ப அந்த பாக்ஸ் எப்படி நகரும், இந்த பக்கம் தான் நகரும். நான் சொல்றது எனக்கு புரியுதா? எந்த பக்கமா நகருதோ அதுதான் ரிசல்டன்ட். ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கு என்னப்பா ஃபார்முலா, இப்பதான் சார் கத்துக்கிட்டோம். ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் பிளஸ் F2 ஸ்கொயர் பிளஸ் 2F1 F2 காஸ் 90. எப்பெல்லாம் நீங்க 90 பாக்குறீங்களோ அப்பெல்லாம் இந்த டேர்ம் காலி ஆயிடும். ஏன் தெரியுதா? காஸ் 90 0. அப்போ F ஈக்குவல் டு F1 ஸ்கொயர் F ஸ்கொயர் F2 ஸ்கொயர் F ஸ்கொயர் ரூட். அதனால ரூட் 2 F ஸ்கொயரு, அதனால ரூட் 2F. இப்போ உங்க ஆப்ஷன்ல ரூட் 2Fன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா ரூட் 2Fக்கு பதிலா KQ ஸ்கொயர் பை D ஸ்கொயர்னு இருக்கும். எதுவே வேணாலும் இருக்கலாம். ரைட்? நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா, எப்பவுமே மறக்காத மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் ரெண்டு ஈக்குவல் வெக்டார் அது எதுவா இருந்தாலும், FF EE PP QQ எதுவா இருந்தாலும், ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரியா இருந்தா ரிசல்டன் கண்டிப்பா ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆள் F. உணர முடியுதா உங்களால? எப்பெல்லாம் ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரியில் ஆக்ட் ஆகுதோ ரிசல்டன் கண்டிப்பா ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் அங்க இருக்கிற ஒரு வேல்யூ. F இருந்தா ரூட் 2F, E இருந்தா ரூட் 2E, P ரூட் 2P, Q ரூட் 2Q. கத்துக்கிட்டீங்களா? இப்போ உங்கள்கிட்ட இன்னொரு கொஸ்டின் இதில் சொல்ல ட்ரை பண்ணு. பை என்கிட்ட கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக பேசுங்க, இப்போ தான் கற்றுக்க முடியும். இப்போ இந்த இடம் ப்ளஸ் 16Q, இந்த இடம் Q, இந்த இடம் மைனஸ் 9Q. யாராவது சொல்ல முடியுமா F1ஓட டைரக்ஷன் எங்கே இருக்கும்? இந்த 16Qவால டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ஆஸ் யூஷுவல் நீங்கள் சொன்னது தான் F1 சார். இந்த 9Qவால F2ஓட டைரக்ஷன் எப்படிப்பா இருக்கும்? அது சொல்ல ட்ரை பண்ணு. இந்த 9Qவால ஃபோர்ஸோட டைரக்ஷன் அவே 9Qவா டுவர்ட்ஸ் 9Qவா? யோசி, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன பயம் உனக்கு? பதில் சொல்லு. அவேவா டுவர்ட்ஸா? பஷ்வினி, குட் ஈவினிங் மே. அஜிதா எங்க இந்த ஆலன் பிள்ளைங்களை காணோம்? துப்பாஷிகா, அப்புறம் அகிலன், கேசவ் பிரீதா எங்கம்மா போனாங்க? நாளைக்கு ஏதாவது எக்ஸாம் இருக்கா உங்களுக்கு? நாளைக்கு இல்ல சார். ஆனா 29ல இருந்து கண்டினியூஸா ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஓ அதனாலயா? சரிப்பா, நான் பேசுறேன். நான் இதுக்கு பதில் சொல்லுங்க. F2ஓட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இப்போ போன சம்ம ப்ளஸ் 9Q அவே, இந்த சம்ம மைனஸ் 9Q. அப்போ எப்படிப்பா இருக்கணும்? டுவர்ட்ஸ். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? பாசிட்டிவா சார்ஜா இருந்தா ஃபோர்ஸோட டைரக்ஷன் வெளில வரும், நெகட்டிவா இருந்தா டுவர்ட்ஸ் நெகட்டிவா இருக்கும். ரைட்? இப்போ தானே கற்றுக்கிறீங்க, பரவாயில்ல. F1 ஈக்குவல் டு F, F2 ஈக்குவல் டு F இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? 90 டிகிரி. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் மாறுது. ரைட்? இந்த சம் சொல்லுங்க பார்க்கும். ஒருவேளை மேலே மைனஸ் 16Q, இந்த இடம் ப்ளஸ் 9Q, ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் Qன்னு கேட்குறேன். இப்போயாவது சொல்லுங்களேன், F1ஓட டைரக்ஷன் F1ஓட டைரக்ஷன் வந்துட்டு நான் கேட்கறது புரியுதா?
சார் 16Q டுவர்ட்ஸ் 16Q இல்ல அவே ஃப்ரம் 16Q. F1 16 தான் நம்ம F1 எடுத்துக்கிட்டோம். 9 F2 எடுத்துக்கிட்டோம் இவ்வளவு நேரம். சொல்லுங்க பாக்கலாம். நெகட்டிவ் டுவர்ட்ஸ் இது F1 பிளஸ் 9Q அவே இந்த இடம் F2. அப்போ ரிசல்டன் டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஏன் புரியலன்னு எனக்கு தெரியல. சரி பரவாயில்ல, அடுத்த சம் சொல்லித்தரேன். அதுலயாவது கொஞ்சமாவது கற்றுக்க ட்ரை பண்ணு. ஒரு 15 சம்மாவது சால்வ் பண்ண போகிறோம் இந்த மாடலில். அப்போது எனக்கு ஒவ்வொரு சம்முக்கும் நீங்கள் பதில் சொன்னால் தான் உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையான்னு எனக்கு தெரியும். பார்த்துட்டே வாங்க. அடுத்து ஒரு ட்ரையாங்கிள் சம் பாருங்களேன். ப்ளஸ் கியூ ப்ளஸ் கியூ இந்த இடம் கியூ. ஃபைன் தி நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் கியூ கேட்குறேன். அதாவது இதுவும் டி இதுவும் டி இதுவும் டி. நீங்கள் என்ன பண்ணணும், யார் மேலே ஃபோர்ஸ் கேட்குறாங்க, கியூ மேலே கேட்குறாங்க. அப்போது இந்த கியூ என்ன பண்ணும், பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுன்னா இந்த டைரக்ஷனில் எப்பவுமே பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், வெளியில் தள்ளும். இது F1ஓட டைரக்ஷன். இந்த கியூ என்ன பண்ணும், F2ஓட டைரக்ஷன் இப்படி தள்ளும். F1 என்ன இங்க K, Q1 Q2 பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். எங்கெல்லாம் நீங்க K Q Q பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் போடுறீங்களோ அங்கெல்லாம் Fன்னு போட்டுக்கணும். இங்க முன்னாடி ஏதாவது 2 இருந்தா என்ன பண்ணுவீங்க, 2F. 3 இருந்தா என்ன பண்ணுவீங்க, 3F. அடுத்தது F2 போடுங்க. K Q Q பை டி ஸ்கொயர் F. அப்போ F1ம் F தாங்க சார், F2ம் F தான். ரெண்டு பேருக்கான ஆங்கிள் என்ன, 60 டிகிரி. ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சொல்லிட்டேன். அப்போ இது 60னா மேலேயும் 60. அப்போ ரிசல்டன் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், ஃபார்முலா போடுங்க சார். ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. F equal to root of F1 square F2 square 2F1 F2 cos 60 இப்படி தான் சப்ஸ்டிட் பண்ணணும். F1க்கு பதிலா root of F square 2F square cos 60 உங்க எல்லாருக்கும் தெரியும் 1/2. சால்வ் பண்ணீங்கன்னா √3F square ரூட் அவுட் எடுத்தீங்கன்னா 3F. அப்போ உங்க ஆப்ஷன்ல √3Fக்கு பதிலாக KQQ பை டி ஸ்கொயர்னு இருக்கலாம். நான் F தான் சிம்பிளா அப்படி எழுதி வச்சிருக்கேன், KQQ பை டி ஸ்கொயர்னுட்டு. பொறுமையா பாருங்க. இந்த பாசிட்டிவ் சார்ஜால அந்த சார்ஜ் மேல எவ்வளவு ஃபோர்ஸ், ரைட் சைட்ல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜால அங்க எவ்வளவு ஃபோர்ஸ், ரெண்டும் சேர்ந்து நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ, அதான் ரிசல்டன் ஃபோர்ஸ். அதுக்கு தான் உங்களுக்கு வெக்டாரோட ஹெல்ப் வேணும். ரைட்டா? இங்க ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க. எப்ப ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரியில் ஆக்ட் ஆகுதோ ரிசல்டன் √2 டைம்ஸ். எப்ப ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 60 டிகிரியில் ஆக்ட் ஆகுதோ ரிசல்டன் √3F. 12th முடிச்சு எக்ஸாம் அப்பியர் ஆகிற வரைக்கும் தெரியணும். இந்த லெசன்ல மட்டும் இல்லை, நிறைய லெசன்ல இது உங்களுக்கு பயன்பட போகுது. ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரி, ஆன்சர் அப்போ √2 டைம்ஸ் சார். ஏன் உட்காந்து சால்வ் பண்ற, ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 60 டிகிரி, ஆன்சர் √3 டைம்ஸ் சார். இப்போ கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிச்சான்னு செம்மு. திரும்பவும் சொல்கிறேன், இன்னொரு ட்ரையாங்கிள் செம்மு. எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த இடம் பாசிட்டிவ் சார்ஜ், இந்த இடம் நெகட்டிவ் சார்ஜ், இந்த இடம் ஸ்மால் கியூ. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, ஃபைண்ட் தி நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் கியூ. அப்படின்னா இந்த ஸ்மால் கியூ எல்லாரும் பார்த்துக்கோ, இந்த ஸ்மால் கியூ மேலே இவன் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுப்பான், இவன் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுப்பான், ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுப்பாங்கன்றது தான் ரிசல்டன் ஃபோர்ஸ். ரைட்டா? ரைட். இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை பின்னு எடுத்துக்கிறேன், சின்னு எடுத்துக்கிறேன். எனக்கு டைரக்ஷன் மட்டும் யாராவது சொல்லுங்களேன். இந்த பாசிட்டிவ் சார்ஜால F1 எப்படி போகும், அதாவது BA AB அப்படி சொல்லுங்க பார்க்கும். வாயை தர. அவ்வளவுதான், இது F1ஓட டைரக்ஷன். நெகட்டிவ் சார்ஜால ஃபோர்ஸ் AC. அவ்வளவுதான், பிரமாதம், கத்துக்கிட்டீங்க. அப்போ ரிசல்ட் நீங்க இருக்கணுமா, வழக்கம் போல F1 சார். இது வெறும் Q தான், இதுவும் Q தான், டிஸ்டன்ஸ் D தான். அப்போ F1 F தான், F2ம் F தான். இது எவ்வளவு ஆங்கிளா இருக்குன்னு யோசிங்க. 120. பிரமாதம். இது ஒரு 60, இது ஒரு 60, 120. அப்ப ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 120 டிகிரியில் ஆக்ட் ஆகுது.
ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. ஆன்சர் எஃப் தான் சார். என்ன சார் சொல்றீங்க? 2 ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரி ரூட் 2 டைம்ஸ். 2 ஈக்குவல் வெக்டார் 60 டிகிரி ரூட் 3f. 2 ஈக்குவல் வெக்டார் 120 டிகிரி. ஆன்சர் எஃப். இல்ல சின்ன பசங்க நாங்க, எங்களை ஏமாத்துறீங்க. ஒழுங்கா சால்வ் பண்ணி காமிங்க. f equal to root of f1 square f2 square 2 f1 f2 cos 120 minus 1/2. தெரியாதவங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. cos 120 minus 1/2 11th ட்ரிக்னாமெட்ரியில கத்துக்கணும். ஒருவேளை தெரியலன்னா நான் கற்றுக் கொடுக்குறேன். இந்த 2க்கு இந்த 2 போயிடுச்சு. இங்க ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் எஃப் ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர். ஆன்சர் எஃப். அப்போ இந்த 3 தான் இருக்கு. டக்குன்னு அப்படியே டிக் பண்ணிட்டு போயிடலாம். இதே மாதிரி தான் சம்மருக்கு போகுது. அப்புறம் இதெல்லாம் ப்ரீவியஸ் சம் தானே. 2 ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரி ரூட் 2 டைம்ஸ். 2 ஈக்குவல் வெக்டார் 60 டிகிரி ரூட் 3 டைம்ஸ். 2 ஈக்குவல் வெக்டார் 120 டிகிரி. ஆன்சர் ரூட் சாரி அங்க இருக்கிற ஒரே ஒரு 2 பேர் 2 ஈக்குவல் வெக்டார் எஃப் எஃப்னா ஆன்சர் எஃப் தான். இனா ஆன்சர் இ தான். 2f 2fனா ஆன்சர் 2f. ரைட்டா? கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே வாங்களேன். அன்னைக்கு ஒரு 10 சம்மோ 6 சம்மோ கொடுத்தேன். 3 பேர் அமிச்சேன். மீதி யாரும் அதை கண்டுக்கவே இல்லை. சரி பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம்னு வெளியிட்டவனே. இன்னைக்காவது அதை ட்ரை பண்ணு. இன்னைக்கு கொஞ்சம் சம் கொடுக்குறேன், அதை உட்காந்து நேர்மையாக வேலை செய்யுங்க. என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல. பை இந்த இடம் 2 கியூப், இந்த இடம் கியூ, இந்த இடமும் ஒரு 2 கியூ. இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ். இல்லைனா இதை வச்சுக்கோ, ஒரு 3 கியூ வச்சுக்கிறீங்களா ஒரு பேச்சுக்கு? இது ஓகே 3 கியூ நம்ம இஷ்டம் தான். இந்த பிளஸ் 2 கியூவால இந்த பக்கம் ஃபோர்ஸ் போகுது இல்லையா? இது F1 இது தெரியும். இந்த பிளஸ் 3 கியூவால இந்த பக்கம் ஃபோர்ஸ் F2 இதெல்லாம் தெரியும் உனக்கு. F1 எவ்வளோங்க சார்? கவனமா கவனி. இனிமேல் தான் புதுசு புதுசாக கற்றுக்க போகிறேன். K 2Q Q by distance square 2KQ Q by D square. அப்போ 2F. தெரியுதா? நீ எப்போ பார்த்தாலும் KQ by D square தூக்கிட்டே போகக்கூடாது. அதை எஃப்ஆ மாற்றி பேக்கெட்டில் போட்டு வச்சுக்கோ. அப்போ F1 எவ்வளோ? 2F. F2 எவ்வளோ? 3F. இதுக்கு என்ன வழி தெரியுமா? இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணு. 2 into 1 2F, 3 into 1 3F. இனிமேல் அதான் ஐடியா உங்களுக்கு. புரியறதுக்காக தான் நான் எல்லாமே சேமாக போட்டு காமிச்சேன். இப்போ நம்பரை மாற்றி மாற்றி போடுறேன். இந்த இடம் 60 டிகிரி. அப்போ ரிசல்ட் ஆன்சர் ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் 4F ஸ்கொயர் 9F ஸ்கொயர். தெரியுதா? F1 வந்து 2F 4F ஸ்கொயர் 9F ஸ்கொயர் 2 F1 F2 cos 60 1/2. மேனுவலாக சால்வ் பண்ணால் இது ஒரு ஆன்சர் வரும். எப்படி சால்வ் பண்ணுறதுங்க பாருங்க. ஒரே நிமிஷம். இந்த 2வையும் இந்த 2வையும் போயிடுச்சு. அப்போது 9 3 10 9 4 13 3 2 சார் 6 19 ரூட் 19F. என்ன ஆன்சர் வேணாலும் வரும். ரைட்டா? ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அத்தனை எஃப். இந்த வெக்டாரில் போட கற்றுக்கணும். 4F ஸ்கொயர் ப்ளஸ் 9F ஸ்கொயர் F1 ஸ்கொயர் ப்ளஸ் F2 ஸ்கொயர் ப்ளஸ் 2F1 F2 காஸ் தீட்டா. அங்கே தீட்டா என்னவா இருக்கோ அதான். ஆங்கிள் கரெக்டாக பார்க்கணும். ரைட்டா? எனக்கு தெரிஞ்ச ஓரளவு 50% உங்கள் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஸ்கொயர் செம்மு எக்ஸ் செகண்ட் செம்மு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே வாங்க. அதே மாதிரி புரியல, இன்னும் உனக்கு தெளிவு கிடைக்கலாம் என்கிட்ட சொல்லிடு. கொஞ்சம் ட்ரை பண்ணுறீங்களா? இந்த ஸ்கொயரில் 7 சம் இருக்குது, பார்த்துட்டே வா. பாசிட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்மால் கியூ. ஃபைண்ட் தி நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் கியூன்னு கேட்குறேன். உங்களோட பதில் உனக்கு தெரியும். ஆன்சர் உனக்கு தெரியும். உனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை அது. Zero, sir. எவ்வளோமா சொன்னீங்களே? எவ்வளோ சொன்னீங்க? 0. 0. ஏன் 0? Cancel ஆயிடும் சார். கேன்சல் ஆகிடும். ரைட், ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ பாருங்க, இந்த டிஸ்டன்ஸும் 6 தான், இந்த டிஸ்டன்ஸும் 6 தான், இதுவும் 6 தான், இதுவும் 6 தான். இந்த டிஸ்டன்ஸ் டின்னு கூட எடுத்துக்குவோம், விருப்பம் தான். பட் என்னன்னா இந்த கியூக்கும் இந்த கியூக்கும் ஃபோர்ஸோட டைரக்ஷன் இது எஃப். இந்த பக்கம் வருமா?
ஏன்னா இது பாசிட்டிவ் வெளில வரும். இந்த கியூவால் எஃப் அந்த கியூலேருந்து வெளில போகும். இப்போது ஒரு எஃப்பும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் டு ஈச் எதர். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு எஃப் இங்கேருந்து ஒரு எஃப். அப்போ ஃபைனலாக எஃப் நெட்டு 0. புரியுதா? 4 ஈக்குவல் சார்ஜு 4 கார்னரில் ஸ்கொயரில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். நெட் ஃபோர்ஸு 0 0 0. ரைட்? இப்போ இந்த மாதிரி 4 ஆயிடுச்சா? அடுத்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணு. எப்போவுமே புரிஞ்சுக்கோ, பாசிட்டிவாக இருந்தால் ஃபோர்ஸ் வெளில போகும், நெகட்டிவாக இருந்தால் டுவர்ட்ஸ் நெகட்டிவ். இங்கே பாரு, ப்ளஸ் கியூ ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ மைனஸ் கியூ, இந்த இடம் ஒரு ப்ளஸ் கியூ. ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் கியூன்னு கேட்குறேன். ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் கியூன்னு கேட்கட்டா? உங்களோட பதில் என்னவா இருக்கும்? சரி, இங்கிருந்து ஒரு எஃப் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் ஒரு எஃப், 2 எஃப்பும் ஒரு டைரக்ஷன், அவங்களுக்கான ரிசல்டன் 2F. தெரியுதா? அப்ப இங்கிருந்து ஒரு எஃப், இங்கிருந்து ஒரு எஃப், இங்கிருந்து ஒரு 2F. இந்த ஆங்கிள் 90 டிகிரி. சம்மு தான் பெருசா இருக்கும். புரிஞ்சுக்கிட்டா ஒரு 30 செகண்ட் தான். யோசிங்க, ரிசல்டன் என்னவா இருக்கும்? ரிசல்டன் எவ்வளோ உனக்கு தான் தெரியுமே. 2 ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரி. யாராவது சொல்லட்டும்னு நீங்களா உட்காந்துருக்கீங்களான்னு எனக்கு புரியல. ஏன் பதில் சொன்னா என்ன? 2 ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரி. ரிசல்டன் என்ன? √2f சார். √2f கிடையாது. இங்க என்ன இருக்கு? உங்களுக்கு புரியுதா? ரெண்டும் 2f. எஃப் இருந்தாதான் √2f. இங்க ரெண்டுமே 2f தானே. அப்ப ரெண்டுமே 2f இருந்தா அப்ப √2 டைம்ஸ் ஆஃப் அங்க இருக்கிற ஒரு வேல்யூ. இல்ல, இந்த பிரச்சனையே வேணாம் சார், நான் டைரக்டா மேனுவலா போட்டுக்கிறேன். ரூட் ஆஃப் f1 ஸ்கொயர் f2 ஸ்கொயர் cos 90 0 ஆயிடுது. f1 4f ஸ்கொயர் 4f ஸ்கொயர் 8 √8f √8 4 into 2 2√2f. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால தான் சொன்னேன், 2 ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரியா இருந்தா ரிசல்டன் கண்டிப்பா √2 டைம்ஸ் ஆஃப் அங்க இருக்கிற ஒரு வேல்யூ. ரைட்? இந்த சம்மை கொஞ்சம் விடக்கூடாது, பொறுமையா கத்துக்கோ. புரியலன்னா என்கிட்ட சொல்லிடு. பாசிட்டிவ் சார்ஜால ஃபோர்ஸ் வருது, நெகட்டிவ் சார்ஜால ஃபோர்ஸ் உள்ள போகுது, ரெண்டு ஒரு டைரக்ஷன். ரைட் பை, இதை கொஞ்சம் கத்துக்க ட்ரை பண்ணு. இந்த இடம் +3q, இந்த இடம் -q, 2q -q, சார்ஜ் q. ஃபைண்ட் தி நெட் ஃபோர்ஸ் ஆன் qன்னு கேட்குறேன். நல்லா கற்றுக்கோ. இங்கே 3 இருக்கிறதுனால இது 3f, இது 2 இருக்கிறதுனால 2f. ரைட்? ரைட்டா? இப்போ நீ ஓரளவு கற்றுப்பன்னு நினைக்கிறேன். இந்த ஆன்சர் என்னவா இருக்குன்னு யாராவது சொல்லுங்க. எத்தனை f? 4f சார். அழகா சொல்லிட்டீங்க, 4f. ஏன் 4f அப்படின்னா 3q into q 3f, q into q f, both are same direction 4f. அவ்வளோதான். நானே பயந்துட்டு இருந்தேன் கற்றுக்க கஷ்டப்படுவீங்களோன்ட்டு. இது எவ்வளோன்னு சொல்லுங்க. 3f சார். 3f. Angle between them is 90. அப்போ √f1 ஸ்கொயர் ப்ளஸ் f2 ஸ்கொயர். எப்போ நீங்கள் 90 பார்த்துட்டீங்களோ, ஸ்கொயராக இருந்தால் கண்டிப்பாக 90 தான் இருக்கும். எப்போ நீங்கள் 90 பார்த்துட்டீங்களோ அப்போவே cos 90 அந்த டேர்மே வேணாம், f1 ஸ்கொயர் ப்ளஸ் f2 ஸ்கொயர் தான். ஆன்சர் 5f. எப்போ நீ 4 பார்க்குற, எப்போ நீ 3 பார்க்குற, ஆங்கிள் 90 பார்க்குறியோ 5f. இல்லைனா போட்டு பார்த்துக்கோ, 16f ஸ்கொயர் 9f ஸ்கொயர், 4 4s are 16, 3 3s are 9, 25 5f. ரைட்டா? இன்னைக்கு சொல்கிறது தான் 4 3 90, ஆன்சர் 5. ரைட்? இப்போ ஒழுங்காக கற்றுக்கணும். இன்னும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டஃப்பாக உள்ளே போவோமா? இப்படியே வாங்க.
ஏதோ ஒரே மாடல் சம் போகிறேன் அப்படின்னு நினச்சி போர் அடிச்சிட்டு இருக்காது. இதெல்லாம் கற்றுக்கலன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இனிஷியலாகவே உனக்கு ரொம்ப தலைவலி எடுத்துக்கும். அப்புறம் அதுக்குள்ளாரே போக மாட்டேன். அப்புறம் ஃபீல்டு போக முடியாது, உன்னால் பொட்டென்ஷியல் போக முடியாது. அதனால தான் ஃபோர்ஸ்லேயே ஒன்று அவ்வளோ தெளிவுபடுத்திட்டு இருக்கேன். ஃபோர்ஸ் மட்டும் தெளிவாயிட்டீங்கன்னா அடுத்து ஃபீல்டு பொட்டென்ஷியல் எனர்ஜி நடத்துறது எனக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா இதோட பேசிக் தான் அது எல்லாமே. நீ இங்கே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கியோ அது அப்போ தான் அவ்வளோ நல்லா புரியும். கவனமாக தெரியவா? இங்கே ஒரு நிமிஷம் ஒரு 10Q இங்கே ஒரு 8Q ப்ளஸ்ஸு ப்ளஸ் 2Q ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் Q. நீ இவ்வளோ நேரம் கற்றுக்கிட்டதை வச்சு தான் இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணணும். யாராவது சரியாக சொல்ல ட்ரை பண்ணுங்க. எல்லாருமே சொல்ல ட்ரை பண்ணுங்க. இது எத்தனை எஃப்? யோசி, உன்னால முடியும். எவ்வளோமா? 8F. 8F. ஏன் 8F? சார் ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன். 10ல இருந்து 2 மைனஸ் 10F ரைட். ரொம்ப நல்லா சொன்னேன். இது 2F சார். உங்களால கத்துக்க முடியுதா? 10 into Q 10F, 2 into Q 2F, both are act as opposite direction, so P minus Q, 10 minus 2. அப்புறம் 8 இந்த டைரக்ஷன்ல போறீங்க. யார் ஜெயிப்பா? 10 தான் ஜெயிக்கும். 10 தான் பெருசு, 2 சின்னது. அப்ப 10 இந்த 2 சாப்பிட்டுட்டு மீதி 8 மட்டும் இந்த பக்கம் அனுப்பிச்சிரும். ரைட்? எப்படி சொல்லுங்க? கோடு கோணலாம் போயிடுச்சு. பரவாயில்ல விடுங்க, கோச்சிக்காதீங்க. இங்க வாங்க. ஆன்சர் என்ன? 6F சார். 6F. காரணம் அவ்வளவுதான். 8F 2F 6F. ஆங்கிள் பிட்வீன் them is 90. இந்த ஆன்சர் என்னவா இருக்கும்? பக்கத்தில் நோட்டு தான் சால்வ் பண்ணு. ரூட் ஆஃப் f1² + f2² என்னவா இருக்கும்? கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க பா. 10F. புரியுதா? எப்போ 4-3 பார்த்துட்டீங்களோ ஆன்சர் 5. எப்போ 8-6 பார்த்துட்டீங்களோ ஆன்சர் 10. ஆனால் கண்டிப்பாக ஆங்கிள் 90 இருக்கும். இதெல்லாம் நீ உன்னோட ஒரு 10 செகண்ட் மிச்சம் பண்ணுறதுக்கான வேலை தான். அதனால தான் ஒவ்வொரு சம்முக்குமான ஐடியா அங்கங்கே பேசிக்கிட்டே இருக்கும். திரும்ப 2வது டைம் 3வது டைம் கற்றுக்கும் போது பர்மனெண்ட்டாகவே இது ஸ்டோர் ஆயிரும். 4-5 வருஷத்துக்கு உனக்கு சுத்தமாக மறக்காது. வேணா நிப்பார். 8F 6F 90 டிகிரி ஆன்சர் 10F. முடிஞ்சு போச்சு. சால்வ் பண்ணுறதுக்கு பெருசாக டைம் ஆகாது. இருந்தாலும் ஏன் போய் உட்காந்து சால்வ் பண்ணி நமக்கு தான் ஐடியா தெரியுது. முடிஞ்சு போச்சா? ரைட். இங்கே வாங்க சார் சொல்லுங்க. இங்க வந்து அந்த 6F வந்து டுவர்ட்ஸ் 8Qல தானே சார் ஆக்ட் ஆகும்? ரொம்ப சூப்பராக சொன்னேன். இங்கே 8Q இருக்கா, இங்கே 2Q இருக்கா? நல்லா கண்டுபிடிச்சிட்டோமா? நானே தான் தப்பு பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக 8Fோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கு இல்லையே. 2F இந்த பக்கம். 6Fோட டைரக்ட் கரெக்ட் தானே? நான் 2F மட்டும் மாற்றி போட்டேன். தெரியுதா? ஓகே சார். ஓகே. தெரியுது சார். நான் அடுத்த சம் அந்த மாதிரி போட்டு காமிக்கிறதுக்கு வரது தான் இந்த சம் ஒரு தப்பு பண்ணிட்டு பண்ணி யோசிச்சேன். 2Fோட டைரக்ஷன் மாற்றதுனால நீ கன்ஃபியூஸ் ஆயிருப்பேன். ரைட் பை. இந்த சம் கரெக்ட் தான். 8Fோட டைரக்ஷனில் தான் அதிகமாக இருக்கும் 6F. நீ பாருங்க, ஒரு ஸ்கொயரு லாஸ்ட் சம் ஸ்கொயரில். அடுத்து ஹெக்ஸகன் போயிடலாம். ஒருவேளை எல்லாருமே நல்லா கற்றுக்கிட்டீங்க. இந்த பக்கம் ப்ளஸ் 10Q, இந்த பக்கம் ப்ளஸ் 2Q, இந்த பக்கம் ப்ளஸ் 2Q, இந்த பக்கம் ப்ளஸ் 8Q. ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் Q. ரைட்? எனக்கு டைரக்ஷன் கரெக்டாக சொல்லணும். இந்த 10F, இந்த இடம் 2F. both are act as a opposite direction, so 8F. ரைட்டா? கவனமாக கவனி. அதே சம் தான். 8Q நான் எங்கே போட்டிருக்கேன் பாருங்க. அப்போ இந்த டைரக்ஷன் 8F, இந்த டைரக்ஷன் 2F, ஸோ ஆப்போசிட்ல இந்த இடம் 6F. அப்போ ரிசல்டன்ட்டோட டைரக்ஷன் இங்கே இருக்கும். உங்கள் ஆப்ஷனில் இது ஏ, இது பி, இது சி, இது டியா இருந்தா ஆப்ஷனில் என்னவா இருக்கணும்? 10F பர்பண்டிகுலர் டு பிசின்னு இப்படி இருக்கும். அப்போ இந்த பர்பண்டிகுலர் டு பிசின்னா என்ன அர்த்தம்? பிசிக்கு நார்மலாக போகுதுன்னு அர்த்தம். பிசிக்கு கரெக்டாக பர்பண்டிகுலராக அந்த 10F இருக்குன்னு அர்த்தம். அதனால
ஹம்பிள் ரெக்வெஸ்ட். வெக்டார் சம்மை பொறுத்த வரைக்கும் வெக்டார் சம்னா என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ், ஃபீல்டு எதுவாக இருந்தாலும் டைரக்ஷனை கரெக்டாக கற்றுக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ நேரம் நம்ம இங்கேயே சுற்றிட்டு இருக்கோம். ரைட், அடுத்து பார்த்துலாமா? இங்கே வாங்க. ஒரே ஒரு சம் மட்டும் இந்த மாடலில். ஒரு ஸ்கொயரு ப்ளஸ் 8q மைனஸ் 2q, இங்கே ப்ளஸ் 3q மைனஸ் 3q, ஃபைன் தி நெட் ஃபோர்ஸ் ஆன் க்யூன்னு கேட்குறேன். ரைட்டா? நான் பேர் கொடுத்துறேன், ABCD. நான் உங்களுக்கு 30 செகண்ட் டைம் தரேன். எனக்கு ஃபைன் த நெட் ஃபோர்ஸ் வேணும், டைரக்ஷன் வேணும். டக்குன்னு சொல்லுங்க, பாசா செய். சீக்கிரம். ஆன்சர் பா. என்ன வருதோ போடுங்க. இதில் அந்த 90 டிகிரி வந்தாலும் நான் 4, 3, 6, 8 வர மாதிரிலாம் கொடுக்கல. மேனுவலாக தான் சால்வ் பண்ணணும். இவ்வளோ நேரமா? ஆன்சர் என்ன? இப்ப இன்னும் யாருக்கும் இந்த சம் சரியா புரியலன்னு அர்த்தம். உனக்கு ஏதோ ஒரு ஆன்சர் வந்திருக்கும்ல? Sir, root 136 FA, sir. 2 root 34 F, sir. Root 2 root 34 F. Direction? Perpendicular to BC. BC. இப்படி ஒரு பதில் வந்திருக்கு. செக் பண்ணிடுவோமா? இப்போ மற்றவங்களுக்கு எவ்வளோ வந்ததுன்னு தெரியல. பட் இந்த டைம் கொஞ்சம் டூ மச். நம்ம இவ்வளோ டைம்லாம் எடுத்துக்கூடாது. இங்கே பேர் நீ ஸ்மார்ட் அப்படின்னா +8 -2. அப்போது அப்படியே டைரெக்டாக 10F மைனஸு ப்ளஸ்ஸு, அப்போ டைரெக்டாக 6F. இந்த இடம் 6F. ஆங்கிள் 90 டிகிரி. ரூட் ஆஃப் 100F ஸ்கொயர் 36F ஸ்கொயர் 136F ஸ்கொயர் ரூட்டு. இது எப்படிமா 136 ஆகுது? ஃபோர் இன்ட்டு 34ன்னு பிரிச்சுக்கிட்டியா? நாங்க 16 6 மீதி 1 4 12 1 13. ஆமாம், 136. ரைட் பா, ரொம்ப நல்லா சால்வ் பண்ணேன். 434 4 இன்ட்டு 34. அப்போ இந்த ரூட்குள்ளார 136க்கு பதிலாக 4 இன்ட்டு 34 F ஸ்கொயர் இது எல்லாம் ரூட்டுக்குள்ளார இருக்கு. அப்போ 4ஓட ரூட் 2 ரூட் 34 ஆன்சர் F. அப்போ 2F ரூட் 34 இல்லை ரூட் 34 2F எப்படி வேணாலும் வரலாம். ரைட், இப்படி தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ டேரக்ஷன் எப்படி வேணாலும் மாற்றுவாங்க, மேலே கீழே என்ன வேணாலும் நடக்கும். பட் என்னன்னா நீ ஸ்மார்ட்டாக எப்படி சால்வ் பண்ணணும்? பாசிட்டிவ் இந்த பக்கம் நெகட்டிவ்னா ஆட் பண்ணிக்கணும், ரெண்டும் பாசிட்டிவ்னா சப்ராக்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சிக்க முடியுதா? ரைட், ஒரு கார்னர் சம் போட்டு காமிக்கிறேன், கவனமாக கவனி. பா ஹானஸ்ட்டாக பதில் சொல்லிடு. நம்ம கேட்டால் சார் ஏதாவது சொல்லுவாங்க, மற்ற பசங்க ஏதாவது சொல்லுவாங்க, அப்படிலாம் எதுவும் நினைக்காது. நீ எத்தனை டைம் கேட்டாலும் நான் கற்றுக் கொடுக்குறேன். பட் செஷன் முடிஞ்சு போகும்போது நீயும் சரி நானும் சரி இன்னைக்கு போனோம், இந்த செம்ம நல்லா கற்றுக்கிட்டோம். அது உனக்கான தாட்டாக இருக்கணும். இன்றைக்கி போனோம், இந்த செம்மெல்லாம் நம்ம நல்லா கற்றுக் கொடுத்த பசங்களுக்கு, இது எனக்கான தாட்டாக இருக்கணும். அதை விட்டுட்டு எதுவுமே ட்ராப் ஆகி கீழே போயிடக்கூடாது வேஸ்ட்டாக. ரைட், எல்லாமே உனக்கு ஸ்டோர் ஆகணும், அவ்வளோதான். இங்கே பாருங்க பாருங்க இந்த ஒரு சம்பை இது அப்படியே வேற மாடல். இவ்வளோ நேரம் சால்வ் பண்ணது கிடையாது, இது கார்னரில் கண்டுபிடிக்கிறது. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் என்கிட்ட சொல்லிடுங்க. எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். தப்பு பண்ணால் பரவாயில்ல, சரி பண்ணிக்கலாம். பட் ட்ரை பண்ணுன்னு தான் சொல்கிறேன். ப்ளஸ் கியூ ப்ளஸ் கியூ ப்ளஸ் கியூ, இந்த இடம் கியூ.
ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் கியூன்னு கேட்குறேன். இந்த 1, இந்த இடம் 2, இந்த இடம் 3. இப்போ எல்லா டிஸ்டன்ஸும் சேமா தான் இருக்கும். நீ டிஸ்டன்ஸை பார்க்கணும், சார்ஜை பார்க்கணும். இது Q, இது D. அப்ப கண்டிப்பா இந்த டைரக்ஷன் F தான். ஏன் சொல்லுங்க பார்க்கும்? K Q Q by D ஸ்கொயர். அப்ப அது F தானே. அப்ப இந்த Q ஆல F. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா F1 ஈக்குவல் டு F. அடுத்தது F3 கண்டுபிடிக்கணும். F3யோடதும் F தான். யாரா சொல்லுங்க, இந்த ஆன்சர் என்னவா இருக்கணும்? ஒன்று தானே கேட்குறேன். இந்த ஆன்சர் என்னவா இருக்கணும்? F 90 டிகிரி. √2 + 1f. அது ஃபைனல் ஆன்சர்மா. நான் கேட்கறது, நான் இன்னும் 2 போடவே இல்லை. F1க்கும் F3க்கு ரிசல்டன் மட்டும் கேட்குறேன். √2f. √2f. நீ சொல்றது ஃபைனல் ஆன்சர் ஓகே. பட் இந்த இடம் மட்டும் நான் கேட்டுட்டு இருக்கப்ப Fக்கும் Fக்குமானது சார் ரிசல்டன் √2f. அப்புறம் இங்க ஒன்று இருக்குல்ல, இப்பதான் சின்ன சிக்கல். எல்லாருக்கும் புரியுதுன்னு பாருங்க. முதல்ல இந்த டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணணும். எப்பவுமே இது ஒரு D, இது ஒரு Dனா அக்கார்டிங் டு பித்தாகரஸ் தியரம் இது √2D. ஏன்னா இந்த ஆங்கிள் 90 டிகிரி இல்லை, அப்போ கண்டிப்பா அது √2D தான் இருக்கும். இப்போ √2Dனா எல்லாரும் F2 எப்படி எழுதணும்? K Q Q distance square √2D whole square 2D square. இப்போ இந்த K Q Q by D ஸ்கொயருக்கு மட்டும் Fன்னு கொடுங்க. பை 2 இருக்கா? அப்போ F/2 ஓட டைரக்ஷன் இந்த பக்கமா இருக்க பாருங்க, இதான் F/2. அப்போ F/2வும் √2Fவும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. ஃபைனலா உங்க ஆப்ஷன்ல √2F பிளஸ் F/2ன்னு இருக்கும். வேணா நீ என்ன பண்ணலாம், F வெளில எடுத்துட்டு √2 பிளஸ் 1/2F இன்னும் கூட சால்வ் பண்ணலாம். 2√2 பிளஸ் 1/2F இப்படி கூட சொல்லிக்கிட்டு போகலாம். ஆப்ஷன்லாம் அவன் எப்படி வேணாலும் மாற்றுவான், அவன் விருப்பம் தான். அப்போ இது என்ன பண்ணணும்னா, இவ்வளோ நேரம் நான் என்ன பண்ணேன், 4 கார்னர்ல 4 சார்ஜை வச்சுக்கிட்டு சென்டர்ல எவ்வளோ ஃபோர்ஸ் வரும்னு கேட்டுட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ண போறேன், சென்டர்லாம் சார்ஜ் வைக்கல. 3 கார்னர்ல 3 ஃபோர்ஸ், 3 சார்ஜ். 4வது கார்னர்ல யார் மேல எனக்கு ஃபோர்ஸ் வேணுமோ அவனை உட்கார வச்சிட்டேன், Q உட்கார வச்சிட்டேன், ஸ்மால் Q. இந்த 3 பேரும் சேர்ந்து அவனை எவ்வளோ தள்ளுறாங்க இல்லை எவ்வளோ இழுக்கிறாங்க, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் Q. ரைட்டா? ரைட். இது அப்படியே இருக்கட்டும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி லேர்ன் பண்ணிட்டே வாங்க. வரலையா? கவலைப்படாத, பயப்படாது. நீங்க பாரு, இந்த இடம் 3Q, இந்த இடம் 4Q, இந்த இடம் -Q, இந்த இடம் Q. ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் Qன்னு கேட்குறாங்க. சொல்றீங்களா? இப்போ இது எத்தனை F? பேசினா தானே கிளாஸ் நல்லா இருக்கும். இது எத்தனை F? 3f. 3F. 4Q Q. இது எத்தனை F? 4f. 3Fம் 4Fம் 90 டிகிரி. ஆன்சர் 5f. 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 ரைட். இங்க -Q இருக்கு, கவனமாக கவனிங்க. இந்த டிஸ்டன்ஸ் √2D. ரைட்டா? இப்போ இந்த -Q இருக்கிறதுனால F2ஓட டைரக்ஷன் வழக்கம் போல இவன் 1, வழக்கம் போல இவன் 2, வழக்கம் போல இவன் 3. சரி, இப்போ இந்த கொஸ்டின்ல F3ஓட டைரக்ஷன், F3ஓட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் நெகட்டிவா அவே நெகட்டிவா? Towards negative. டுவர்ட்ஸ் நெகட்டிவ்னா இந்த இடம் எவ்வளோங்க? F/2. ஏன்னா இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம், ஏன்னா இது √2D, அதனால F/2. இப்போ 5F இந்த பக்கம் இருக்கு, F/2 இந்த பக்கம் இருக்கு. ஃபைனல் ஆன்சர் 5F minus F/2, 10F minus F, 9F/2. ஆன்சர் 4.5F. கத்துக்கிட்டீங்களா? ஒரு கார்னர் மட்டும் அந்த சார்ஜை வச்சுட்டு மற்ற 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறாங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்?
இதில் நிறைய மாடல் இருக்கு பாரு. இந்த 4Q மைனஸ் ஆக்கலாம், 3Q மைனஸ் ஆக்கலாம். ரைட், பாரு ஒரு சின்ன ஐடியா மட்டும். இது ஸ்கொயரான்னு கேட்காது, கரெக்டாக வரல. இப்போ இது வந்து +3Q, இது வந்து -4Q, இந்த இடம் வந்து +Q. ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் Qன்னு கேட்டேன்னா சால்வ் பண்ணுறது பிரச்சனை இல்லை, டைரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பாரு, இந்த இடம் 3F, இந்த இடம் 4F, இவங்க 2 பேருக்கான ரிசல்டன்ட் 5F. அப்போ இங்க பாரு, இந்த இடம் F/2, இந்த ஆங்கிள் எவ்வளோ பா? 45. ஏன் தெரியுதா 45? ஏன்னா இது 45, இது 45, இது 45, இது 45, 90 டிகிரி. அப்போ √25F² + F²/4, 100F², 101F²/4 ரூட்டு. சால்வ் பண்ணால் இது ஒரு ஆன்சர். இப்போ டைரக்ஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரிசல்டன் எடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ரைட்டா? இந்த ஸ்கொயர் சம் எல்லாத்தையும் ஒரு டைம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிப்பாரு. அப்புறம் ப்ராப்ளம்னு வரும்பொழுது கேட்கும்போது கரெக்டாக சொல்லணும். ரைட்? ஒரு மாடல் மட்டும் ஹெக்ஸகன் முடிச்சிருவோமா? டைம் என்ன? 7:46 ஆகுது. பரவாயில்ல, ஹெக்ஸகன் ஒரு 4 மாடல் இருக்குது, கவனமாக தெரியவாங்க. இப்போ உங்களுக்கு ட்ரையாங்கிள் எந்த அளவுக்கு புரிஞ்சுது எனக்கு தெரில, ஸ்கொயர் எந்த அளவுக்கு புரிஞ்சு தெரியல. ஸ்கொயரில் நிறைய சம் கற்றுக் கொடுத்துருக்கேன். தென் சாதாரணமாக ஒரு எல் ஷேப் சம்மு, தென் ஃபைனலாக ஹெக்ஸகன் சம்மு. எல்லா லெவலுக்குமே போதும் பாரு, நீட்டாக இருந்தாலும் ஜேஇயாக இருந்தாலும் போர்டாக இருந்தாலும் இவ்வளோ தான். பட் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, நான் டயக்ராமாக கொடுத்துருக்கேன், அவங்க வார்த்தையாக சொல்லியிருப்பாங்க. 6 சார்ஜ் எடுத்துக்கிட்டோம், ஹெக்ஸகனோட 6 கார்னரில் ப்ளேஸ் பண்ணிட்டேன், எல்லா சார்ஜும் ஈக்குவல் சார்ஜ், ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் சென்டர், ஏதோ ஒன்று. பட் அதை நான் டயக்ராமாக உனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அங்கே நீ என்ன பண்ணணும், டயக்ராம் சால்வ் பண்ணணும். ஹெக்ஸகன் 6 பக்கம் இருக்கும்ல, ஹெக்ஸா 6 இப்படி இருந்தால் அது ஹெக்ஸகன். எல்லா கார்னர்லையும் +Q, யோசிக்காம டக்குன்னு சொல்லணும். இது +Q, இது +Q, இது +Q. ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் q. உங்களோட பதில் 0 sir. 0 0. sir. எக்ஸலென்ட், 0. 0. Both are equal and opposite, cancel to each other. இங்க equal and opposite, cancel to each other. இப்படி போடணும். எப்பவுமே ப்ளஸ்ல இருந்து வெளில போற மாதிரி பார்த்துக்குங்க. ரைட்டா? ஓகே, இது சாதாரண சம்மு. நடுவில் எல்லாரும் சேர்ந்து அவனை தள்ள ட்ரை பண்ணுறாங்க, அவனால் நகர முடியல, எல்லாமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், கேன்சல் டு ஈச் அதர். ரைட்? அடுத்த சம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்களேன். +Q - Q, +Q - Q, +Q - Q. Find the net force on Q. பதில் சொல்லுங்க. இப்போ இந்த சம் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றீங்க இல்லையா? இப்போ இந்த சம் நான் சால்வ் பண்ணி காமிக்கவா? இது எவ்வளோ பே? QQ எவ்வளோ? F sir. F. இது எவ்வளோ? F தான் sir. ஆன்சர் எவ்வளோ? 2F. 2F. ரைட். Qல இருந்து டைரக்ஷன் வெளியில -Q டுவர்ட்ஸ், அப்போ ஒரு F 2F. அதே மாதிரி இங்க வாங்க, இது எத்தனை F? இதுவும் 2F. ரைட்டா? கவனமா கவனிய. முதல்ல இவங்க 2 பேருக்கும் நம்ம ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். இந்த ரிசல்டன்ட் ஒரு 2F, ஒரு 2F, கரெக்டா 120 டிகிரி ரிசல்டன்ட் இங்க இருக்கு. இது எவ்வளவா இருக்கும்? F sir. 2F தான் sir. ரைட் பா. உங்கள்ட்ட என்ன கற்றுக் கொடுத்தேன்? 2 ஈக்குவல் வெக்டார், 120 டிகிரி 2F. அதுக்கப்புறமா இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்போ இந்த பக்கம் ஒரு 2F. ஒரு முடிவுக்கு வாங்க. ஃபைனல் F நெட் எவ்வளோங்க? 0. 0. அவ்வளோதான். பார்த்தா தான் ஏதோ சம் ஏதோ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரெகுலர் மாடல் பேட்ச். நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ +Qலேருந்து -Q 2F, +Qலேருந்து -Q 2F. அவங்க 2 பேருக்கான ஆங்கிள் 120. அப்புறம் அதோட ரிசல்டன்ட்டுக்கும் மூணாவதுக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபைனல் ஆன்சர் போட போகிறோம். ரைட்டா? இன்னும் ஒரு 2-3 சம் கற்றுக்கலாமா? ரெடியா?
அது ஒரு ஹெக்ஸகன். முடிஞ்ச வரைக்கும் ஹானஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்க. தெரியலனா மறுபடியும் நம்ம கற்றுக்கலாம். ப்ளஸ் கியூ ப்ளஸ் கியூ ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ மைனஸ் கியூ மைனஸ் கியூ ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் கியூ. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? சும்மா ட்ரை பண்ணி பாரு. ஃபைனல் ஆன்சர் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின்டாக இருந்தால் வெறும் 10 செகண்ட் தான். கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஏதாவது பண்ணிப்பார். இந்த கியூக்கும் இந்த கியூக்கும் பாருங்க, இந்த கியூக்கும் இந்த கியூக்கும் பாருங்க, இந்த கியூக்கும் இந்த கியூக்கும் பாருங்க. ஆன்சர் பே. டூ ரூட் டூ எஃபா சார்? எவ்வளோமா? 2 root 2f. 2 root 2f. தப்பு பண்ணியிருக்கீங்கம்மா. நீ என்ன பண்ண? இது எவ்வளோன்னு போட்ட? 2f சார். 2f. இந்த ப்ளஸ் கியூக்கும் இந்த ப்ளஸ் கியூக்கும் எவ்வளோ எழுதுனீங்க? 2f சார். 2f. ஆங்கிள் பிட்வீன் நம்ம எவ்வளோ? 120 degree. ரிசல்டன்ட் எவ்வளோ? 2f. இந்த ப்ளஸ் கியூக்கும் இந்த மைனஸ் கியூக்கும் ஆன்சர் எவ்வளோ? இப்போ ஆன்சர் சொல்லுங்க. 4f சார். எவ்வளோ நேரம் ஆச்சு? புரிதல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கற்றுக்கிட்டீங்களா? ஸோ ப்ளஸ் கியூ டு மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ டு மைனஸ் கியூ இந்த மாதிரி சால்வ் பண்ணி பார்க்கணும். ரைட் பை. இன்னும் ஒரே ஒரு சம் மட்டும். இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு தெளிவு கிடச்சிச்சின்னா ஹாப்பியாக நம்ம போயிடலாம். பாருங்க பே, நான் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக ப்ளஸ் கியூ மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் அங்கே 2q இருக்கும், 3q இருக்கும். இப்போ ஒரு பேஜுக்கு இந்த இடம் 3q, இந்த இடம் மைனஸ் கியூவாக இருந்தால் இது ஷியூராக என்னவா இருக்கும்? 4f இருக்கும். ஏன்னா அங்கேருந்து ஒரு 3f, இங்கே ஒரு f, 4f. தெரியுதா? நம்ம கற்றுக்கிறது q வச்சு கற்றுக்குறோம். அதில் 1q 2q 3q இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். ரைட் பை. இந்த ஒரே ஒரு சம் மட்டும் இங்கே பாருங்களேன். ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் கியூ. யோசிச்சிங்கன்னா இதுக்கு வெறும் 5 செகண்ட் கூட தேவையில்ல. ஏ பி சி டி இ எஃப். நம்ம பேப்பரில் இந்த சம் இருக்குது, எடுத்து பாருங்கள். நீங்கள் நைட் அனுப்பிச்சி வரேன். ஆன்சர் தென் டைரக்ஷன். இவ்வளோ நேரமா? நிஜமாலுமே இவ்வளோ நேரம் நீங்கள் எடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த சம்முக்கு இவ்வளோ நேரமா? இது எவ்வளோமா? 2f sir. 2f. Answer. டைரக்ஷன் E sir. B. அவ்வளோதான். பிஇ. இப்போ உங்களுக்கு புரியுச்சா? எய்தர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ப்ளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ கேன்சல் டு ஈச் அதர். மைனஸ் கியூ கேன்சல் டு ஈச் அதர். அப்போ ஃபைனலாக உயிரோட வர்றது யாரு? இவன் மட்டும்தான். கியூல இருந்து மைனஸ் கியூ. 2f அலாங் பிஇ. ரைட்டா? நம்ம பேப்பரில் இருக்கு பாரு. சம் நம்பர் மட்டும் பார்த்து அனுப்பிச்சி வரேன். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி சம்மு கிட்டத்தட்ட ஒரு 7 சம்மு செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சியில் இருக்கு. இதே மாதிரி சம்னா இன்னைக்கு போட்ட ரிசல்டன் சம்மு. ஃபர்ஸ்ட் எல் ஷேப் சம்மு, ட்ரையாங்கிள் சம்மு, தென் ஸ்கொயர் சம்மு. ஸ்கொயரில் 4 கார்னரில் சார்ஜ் வச்சு சென்டரில் கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் கார்னரில் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறமா ஹெக்ஸகன் சம்மு சென்டரில் தான் கண்டுபிடிக்க முடியும், வேற எங்கேயும் சொல்ல முடியாது நம்ம. ரைட் பை. ஒரு சம் ட்ரை பண்ணுறீங்களா? இப்போ எல்லாத்தையும் போட்டு காட்டேன். எல்லாமே ப்ளஸ் கியூ வச்சேன். ஒரு ப்ளஸ் கியூ ஒரு மைனஸ் கியூ வச்சேன். 3 ப்ளஸ் கியூ 3 மைனஸ் கியூ, 2 ப்ளஸ் கியூ 2 மைனஸ் கியூ, ஒரு ப்ளஸ் கியூ ஒரு மைனஸ் கியூ. அவ்வளோ எல்லா மாடலுமே முடிவு போச்சு. வேறு எதுவுமே இல்லை. ஹெக்ஸகன் இத்தனை சம் தான் அங்கே இருக்குது. நீங்களே பாருங்க.
ஃபர்ஸ்ட் எல்லாமே ப்ளஸ் கியூ வச்சோமா? ஃபர்ஸ்ட் சம்ல எல்லாமே ப்ளஸ் கியூ. அடுத்த சம் பாருங்க. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். அடுத்த சம் பாருங்க. ப்ளஸ் 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 மைனஸ் மைனஸ் மைனஸ். அடுத்த சம்ல 2 ப்ளஸ் 2 மைனஸ் 1 மைனஸ். இதுக்கப்புறம் அதை அல்டர் பண்ண முடியாது. வேணா எல்லாமே ப்ளஸ் 1 வச்சுட்டு இல்லை ஒன்றே ஒன்று மட்டும் மைனஸ் வைக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்றா பண்ணலாமே தவிர வேறு மாடலே கிடையாது. இல்லை எக்ஸகன் சம் அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே ஃபோர்ஸில் ஒன்றுமே கிடையாது. ஸோ எஃப் ஈக்குவல் டு கே Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். இந்த ஒரு ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணக்கூடிய எல்லா மெத்தடும் சொல்லிட்டோம் நம்ம. இதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ராப்ளம் ஷீட் தான் பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருக்கிறீங்களா? அதையும் காமிச்சிடுறேன். ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம்.